வேர்க்கடலை சட்னி எப்படி அரைக்கலான்னு பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எப்படி செய்யலான்னு பார்க்கலாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வறுத்த வேர்க்கடலை ஆட் பண்ணிக்கலாம். வேர்க்கடலை குவான்டிட்டி கம்மியாக இருந்ததுனால ஒற்றைக்கடலை கொஞ்சம் நான் ஆட் பண்ணிக்கிறேன். அப்படி ஒற்றைக்கடலை இல்லாத பட்சத்தில் தேங்காவும் ஆட் பண்ணிக்கிடலாம். ஒரு துண்டு இஞ்சி, 2 பல் பூண்டு, தேவையான அளவுக்கு உப்பு, கொத்தமல்லி இலை கொஞ்சம். இது மூடி போட்டு ஒரு பல்ஸ் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ வரமிளகா 2 வரமிளகா ஆட் பண்ணி கொஞ்சம் போல் தண்ணி ஆட் பண்ணி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். பெரிய தாளிப்பு கரண்டியை எடுத்து கொஞ்சம் எண்ணெய், கொஞ்சம் கடுகு, உளுந்து கொஞ்சம், கருவேப்பிலை கொஞ்சம் போட்டு கருவேப்பிலை நல்லா பொரிஞ்ச உடனே நம்ம சட்னி அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதில் எடுத்து ஊற்றிக்கலாம். இதுபோல் சட்னி டக்குன்னு நம்ம செஞ்சு இட்லி தோசைக்கு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். இது வெறும் வேர்க்கடலை மட்டுமே அரைக்கலாம். நான் வேர்க்கடலை கம்மியான இருந்ததுனால நான் ஒற்றைக்கடலை ஆட் பண்ணியிருக்கேன். தேங்காய் இருந்தால் தேங்காய் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் இன்றைக்கி நான் தேங்காய் ஆட் பண்ணல. இந்த சட்னி 2லேருந்து 3 நிமிஷத்துக்குள்ளே டக்குன்னு ரெடி பண்ணிடலாம். நான் இன்றைக்கி தோசைக்கு தான் சட்னி வச்சு சாப்பிட்டேன். சூப்பராக இருந்தது. நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலுக்கு லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ டு ஆல்.